தெரியுதாடா? மேட் பின்னிட்டுருக்கேன். புது ஐடியா ஆண்டவர் கொடுத்தாரு. எப்படி ஒன்றா சின்ன பிள்ளைக்கு சொல்லித்தர்ற மாதிரி எனக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. நான் பின்னிகிட்ருக்கேன். ஓகே ஓகே. அப்போ 2 ஊசி வச்சுருக்கேன். அதை 2ம் மாற்றி மாற்றி போட்டு பின்னு சொல்லியிருக்காரு. இதை நான் இந்த வலையிலையும் அந்த மேட்லேயும் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கலான்னு சொல்லியிருந்தேன் ஆண்டவர்கிட்ட. நீங்கள் எனக்கு பின்ன சொல்லி கொடுத்ததில் நான் உங்களுக்கு என்ன ஆண்டவரை காணிக்கை கொடுக்க விரும்புகிறேன் சர்ச்சுக்கு அப்படின்னு. அதனால தான் நான் உங்களுக்குரியது நீங்களே தேர்ந்தெடுத்துக்கோங்க ஆண்டவரே, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ செய்கிறேன், உங்களுக்கு எது வேணும்னு சொல்லுங்கள் ஆண்டவரே, நான் நல்லதாக செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னேன்னா. அதனால் இது வரைக்கும் அம்மா வளையல் போடலை. ஆனால் கர்த்தர் இப்போ இந்த வளையலுக்குள்ளே இந்த இதை பின்ன வச்சுருக்கிறது அவர் தான், பின்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அவர் தான். இப்போ அவருக்குரியது அவரே தேர்ந்தெடுக்கிறாரு, அவரே செய்கிறாரு. ஓகே, ஸ்தோத்திரம் பாப்பா. அதோட அம்மா இப்போ செஞ்சுருக்கிறதுல நீ பார்த்தியா? என்ன பாரு, தெரியுதா? கட்டி தொங்க விட்ருக்கேனா? அதுக்கப்புறம் அங்கே பார்த்தியா அம்மா வசனமெல்லாம் போட்டு விட்ருக்கேன் என்னோடய பீரோவில் ஒட்டி கொக்கி ஊக்கு வாங்கினேன். அப்புறம் இந்த பாரு இதில் நிலையில் சோத்தில். ஓகே, வளையல் தான்டா. பாப்பா பிள்ளைகளை லீவில் வந்தப்போ செஞ்சோம். அப்புறம் இந்த சோறு பார், இந்த மேலே வளையல், இந்த பக்கம் பூ, இந்த பக்கம் இது. அதுக்கப்புறம் அம்மா அதுக்குள்ளே நிறைய மேட்டு பின்னி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? நான் கர்த்தருக்காக எந்த காரியத்தையாவது சிறப்பாக செய்யணும்னு நினச்சி தான் இந்த மேட்டு இதெல்லாம் பின்ன சொன்னது கர்த்தர் தான். அவர் என்னையே சாட்சியாக ஆக்கியிருக்கிறாரு. நானே அவருடைய சாட்சியாக இருக்கிறேன். சிறு வயதுலேருந்து எனக்கு இதெல்லாம் செய்து பழக்கம் இல்லை. என்னோடய கையெல்லாம் வீங்கி கொஞ்சம் வலி குறையவும் கர்த்தர் மேட்டு வாங்கி பின்னிட்டேன். இப்போ பின்னினதை நான் மட்டும் வச்சுக்கல, வீட்டில் இருக்கிற மற்ற வேலைக்காரவங்க மற்றவங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன். கர்த்தர் என்னுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்ததும் இல்லாமல் அவர் பிறருக்கு கொடுக்கவும் வைக்கிறாரு. இது அவருடைய கிருபை, எனக்கு கிடைச்ச நன்மை. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் ரொம்ப நல்லவர். அவர் என்னால் விட்டு கொடுக்கவும் முடியாது, அவரை விட்டு என்னால் விலகிடவும் முடியாது. எனக்கும் என் சந்ததிக்குமான தேவன் அவர். இதுக்கு முன்பாக என் பிதாக்களின் தேவனாக இருந்தார். இப்போது என் தேவனாக இருக்கார். நாளை என் சந்ததிகளின் தேவனாக அவர் இருப்பார். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவருக்கே துதிக்கான மகிமையாகவும் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, கர்த்தர் நல்லவர். அவருடைய எல்லா கிருபைக்கும் நான் பாத்திர வழியாக இருக்கணும்னு எப்போவும் விரும்புகிறேன். ஆமென், ஸ்தோத்திரம்.